কচিত কালিন্দী তট বিপিন সঙ্গীত তরল। ஸ்ரீ க்ஷேத்திர பரிக்ரமா 2020 முதல் தின பரிக்ரமா கோவில்களின் விஜயம். রমা শম্ভু ব্রহ্মা মরপতি গণেশার চিতপদ জগন্নাথ স্বামী নয়ন পথগামী ভবাতু মে। பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் பஜன் குட்டிருக்கு விஜயம். ஹரிபோல் ஸ்ரீ ஜெகநாத் சுவாமி கி ஜெய். நாம் இங்கு பஜன் குட்டீரில் உலகமே ஸ்தம்பித்து நிற்கும் இந்த நிலையில் ஜெகநாதரின் பூரி பரிக்ராமையில் நாம் இந்த அழகான கோவிலின் வாசலிலே, சடக் பர்வதம் என்ற கோவிலின் வாசலில், இந்த கோவிலில் பக்தி சரஸ்வதி தாக்கூரா தன்னுடைய நித்திய மாலைகளை செய்து ஜெகநாதரின் கருணையை பெற்று வந்தார். நாமும் உள்ளே சென்று பகவானின் தரிசனத்தை காண்போம். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெகநாத சுவாமி. நாம் மிகவும் ஒரு மங்களகரமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கேதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா அதிக அளவில் ஹரிநாம மாலைகளை செய்து கொண்டிருந்தார். அவர் வரும்போதெல்லாம் இந்த இடத்தில்தான் தங்குவார். இப்பொழுது இந்த இடம் நிர்மாண பணிகளுக்காக கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் வருவதன் மூலமாக நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம். ஆன்மீக வாழ்வில் மேலும் முன்னேறுவதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு இடம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா 64 கௌடிய மடங்களை நிறுவி பெருமை பெறுவதற்கு காரணம் இந்த இடத்தில் அவர் தொடர்ந்து தனது மாலைகளை செய்து வந்தது மிகவும் புண்ணியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது. ஜெகநாத பூரியின் பரிக்ரமாவில் இந்த இடத்திற்கு விஜயம் செய்வது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. சடக பர்வதம். ஹரே கிருஷ்ணா. சடக பர்வதமான இந்த முழு இடமும் சடக் பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்தில் அடிக்கடி வந்து கடற்கரையில் ஸ்நானம் செய்த பிறகு
சடக் பருவத்தில் இந்த மலை அம்சம் கொண்ட இடத்தை கோவர்தனகிரியாக கருதி இந்த இடத்தில் தன்னுடைய பக்தியை செலுத்திக் கொண்டிருந்தார். கிரி கோவர்தனாக இதனை கருதி மகாபிரபு எப்பொழுதும் இந்த இடத்தில் தரிசனம் செய்து வந்தார். இந்த இடத்தில் வரும்போதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த இடத்தில் குதித்து பகவானின் திருநாமத்தை உச்சரித்து மணல் மிகவும் சூடாக இருந்த போதிலும் இந்த இடத்தில் தன்னுடைய ஆன்மீகத்தை செலுத்தி வந்தார். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கிருஷ்ண உணர்வு பக்தியை எப்படி தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு மகாபிரபுவின் பக்தி ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த இடத்தில் அமைந்திருந்தது. இந்த இடத்தில் தரிசனம் செய்வதன் மூலமாக நமக்கும் ஆன்மீக பக்தி மேலும் வளர வேண்டும் என்று. ஹரே கிருஷ்ணா. இது விருந்தாவன், பூரி விருந்தாவன், மாயாப்பூர், இவை அனைத்திற்கும் எந்தவிதமான வேற்றுமையும் இல்லை. கிரிராஜ் கோவர்தனை போன்ற மிகவும் புனிதமான ஒரு இடம். நாமும் இந்த இடத்தில் நம்முடைய பகவானின் தரிசனத்திற்காக ஹரே கிருஷ்ணா. நாம் அடுத்து செல்லும் இடம் தோட்டா கோபிநாத் ஆலயம். தோட்டா கோபிநாத் பகவானுக்கு ஜெய் ஹோ. தோட்டா கோபிநாத் இந்த இடத்தில் தோற்றமளித்தார். இந்த இடத்தில் சைத்தன்ய மகாபிரபு கதாதர பண்டித்தை சந்தித்து நிறைய லீலைகளை செய்துள்ளார். இந்த இடத்தில் தங்கியிருந்து தோட்டா கோபிநாத்தை தினமும் வணங்கி வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த இடத்தில் தான் நாம் ஜனனிவாஸ் பிரபு அவர்களினுடைய கதா காலட்சேபத்தை கேட்கவிருக்கிறோம். ராம் ராம் ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. Welcome to the Puri Prikram. We are now at Tota Gopinath Temple. ஹரே கிருஷ்ணா. உங்கள் அனைவரையும் பூரி பரிக்கிரமாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது தோட்டா கோபிநாத் கோவில் அருகே அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்தில் மகாபிரபு சைத்தன்யரின் லீலைகள் நடந்த இடம். இந்த இடத்தின் பெயர் சட்டப்பர்வக். சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்தை விருந்தாவனை போல பாவித்து வந்தார். மணல் மேடுகள் நிறைந்த இடமும் கடற்கரை, அழகிய தோட்டம் ஆகியவை மகாபிரபுவிற்கு விருந்தாவன் ஞாபகத்தை கொடுத்தது. சைத்தன்ய மகாபிரபு இந்த நிலத்தை பலமுறை தன்னுடைய கைகளால் தோண்டி பகவான் கிருஷ்ணரின் பிரிவை தாங்க முடியாமல் தோண்டிக் கொண்டே இருப்பார். அப்படி தோண்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவர் ஒரு பொருளின் மீது கைப்படுவதை பார்த்து என்னவென்று பார்க்கும்போது அது தோட்டா கோபிநாத் விக்கிரகத்தின் உருவம். உடனே மகாபிரபு கதாதரை பார்த்து, கதாதர், உனக்கு நான் ஒரு அழகிய அன்பளிப்பை பரிசனை கொடுக்க விரும்புகிறேன். ஸோ மகாபிரபு கதாதர பண்டிதருக்கு அந்த சிலையினை கொடுத்து, இதனை நீ நித்தியமாக ஆராதனை செய்ய வேண்டும். இதுவே தோட்டா கோபிநாத் என்று அழைக்கப்படுகிறது. தோட்டா என்றால் தோட்டம். தோட்டா கோபிநாத். கதாதர பண்டிட் இந்த விக்கிரகத்தை வணங்கி வந்தார். மிகவும் அழகான ஒரு விக்கிரகம். தன்னுடனே வைத்துக்கொண்டு நித்திய ஆராதனை செய்து வந்தார். தன்னுடைய வயதான காலத்தில் தன்னுடைய வயது முதிர்ச்சியால் பகவானை எப்படி தரிசிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் தோட்டா கோபிநாத் அமர்ந்து கதாதர பண்டிட்டுக்கு ஏதுவாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டார். ஏனென்றால் தோட்டா கோபிநாத் மிகவும் உயர்ந்த ஒரு விக்கிரகமாக இருந்தது.
ஆனால் தோட்டா கோபிநாத் reach them so இப்பொழுது nicely by சிம்ஹாசனத்தில் அமர்ந்து கதாதர் பண்டிட்டுக்கு ஏற்றவாறு தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டார். and the deity is also very astonishing because there are different விக்கிரகமும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் where Mahaprabhu left this material existence. Not he was ever in material existence, but he left him like மகாபிரபு தன்னுடைய பௌதிக வாழ்க்கையின் லீலைகளை முடித்துக்கொண்டு செல்லும் பொழுது இந்த விக்கிரகத்தின் முழங்காலுக்கு கீழே ஒரு சிறிய பிளவு அந்த பிளவின் மூலமாக சென்றுள்ளதாக பலவிதமான கருத்துக்கள். ஒரு சில ஆச்சாரியர்கள் மகாபிரபு ஜெகநாதருடன் ஐக்கியமாகிவிட்டதாக கூறுகிறார்கள். வேறு சில ஆச்சாரியார்கள் தோட்டா கோபிநாத்தின் சிலையில் முழங்காலிற்கு கீழே ஒரு சிறிய பிளவு, அந்த பிளவின் மூலமாக மகாபிரபு தன்னுடைய நித்திய லீலைகளை முடித்துக்கொண்டு இந்த பௌதிக லோகத்திலிருந்து வெளியேறியதாகவும் கூறுகிறார்கள். தோட்டா கோபிநாத்தின் உருவத்தை, விக்கிரகத்தை நன்றாக உற்று பார்த்தால் முழங்காலுக்கு கீழே ஒரு சிறிய விரிசல் காணப்படுவதை நாம் பார்க்கலாம். ஸோ மகாபிரபு இந்த விரிசலின் மூலமாகவே வெளியேறியதாக கருதப்படுகிறது. மகாபிரபுவின் வேறொரு மிகவும் அதிசயமான ஒரு லீலை நடந்த இடம் சைத்தன்யா மகாபிரபு பிருந்தாவனம் செல்லும் போது தன்னுடைய சகாக்கள் மகாபிரபுவிடம் மிகவும் அன்பாகவும் பக்தியுடனும் நடந்து கொண்டிருந்தார்கள். Pandit, Radha Pandit, it's not necessary for you to come with me. மகாபிரபு கதாதர பண்டிட்டை பார்த்து, பண்டிட், நீ என்னுடன் வர வேண்டும் என்பதற்கு அவசியமில்லை. அதற்கு பதிலாக நீ இங்கேயே தங்கியிருந்து கோபிநாத்திற்கு நித்தியமாக சேவைகளை செய்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் இந்த இடத்திற்கும் ஜெகநாத் பூரிக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. எனவே மகாபிரபு கதாதர பண்டிட்டிடம், என்னுடைய விருப்பம் நீ இங்கே இருந்து சேவைகளை கழ வேண்டும். ஏனென்றால் நான் இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது நீயும் என்னுடன் வருவதாக உன்னுடைய ஆசை சொல்கிறது. இதற்கு காரணம் நானாகவே இருக்க வேண்டும். நான் ஒரு சந்நியாசி, என்னோடு வர வேண்டும் என்று உனக்கு அவசியமில்லை. இந்த கோபிநாத்துடைய கோவில் ஆலயத்தில் இருந்து அவருக்காக நீ சேவகம் செய்ய வேண்டும். இதற்கு காரணம் நானாகத்தான் இருக்கிறேன் என்ற ஒரு நினைப்பில் தயவு செய்து நீ என்னுடன் வருவதற்கு அவசியமில்லை. ஆனால் கதாதர பண்டிட்டோ, மகாபிரபு, உங்களுடைய கமல பாதங்களை பார்ப்பதை வைத்துக்கொண்டே நான் தோட்டா கோபிநாத்திற்கு தினமும் சேவை செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறேன். உங்களை விட்டு என்னால் பிரியும் மனம் அந்த அளவிற்கு பக்குவம் அடையவில்லை என்று கூறிக்கொண்டார். நீங்கள் இருக்கும் இடம் எனக்கு விருந்தாவனம், ஜெகநாத்புரி அனைத்தும் எனக்குத்தான். So it's better that you give up this idea, and otherwise I feel bad for. So எனவே இந்த திட்டத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டும். மகாபிரபு மீண்டும் கூறினார், கதாதர பண்டிட், நீ இந்த இடத்திலேயே இருக்க வேண்டும். Because I'm not going with you, I'm going separately. I'm going to Vrindavan, I'm going to see Sachi Mata. So you won't be responsible, I'm going independently. மகாபிரபு, நான் பிருந்தாவனத்திற்கு செல்கிறேன், சச்சி மாதாவை பார்க்க செல்கிறேன். இதற்கெல்லாம் நீ காரணமாக இருக்கக்கூடாது. எனவே நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஸோ கதாதர பண்டிட் இதனால் மகாபிரபுவிடமிருந்து விலகி இருந்ததாக பலரும் கூறுகிறார்கள். நான் அங்கு சச்சி மாதாவை பார்க்கவிருக்கிறேன்.
take any So, reactions for this. எனவே இதன் மூலமாக நான் உனக்கு ஒரு களங்கம் விளைவிக்க ஆசைப்படவில்லை. உன்னுடைய பக்தி தொண்டில் நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மகாபிரபு அங்கிருந்து கட்டாக் சென்றார். அங்கிருந்து கதாதர பண்டிட்டுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். அங்கிருந்து கூறினார், கதாதர் பண்டிட், நீ பூரிக்கு சென்று விடு, என்னுடன் தொடர்ந்து வருவதில் அர்த்தமில்லை என்று கேட்டுக்கொண்டார். மகாபிரபு படகில் ஏறி சென்ற பிறகு கதாதர் பண்டிட் அங்கு மயக்கமடைந்து கீழே விழுந்தார். அதனை பார்த்த மகாபிரபு சர்வ ஓட்டாச்சாரியம் கேட்டுக்கொண்டார். கதாதர பண்டிட்டை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கதாதர பண்டிட் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து என்னுடைய ஆணையை ஏற்க மறுத்துவிட்டார். ஏனால் இவ்வளவு தூரம் வந்து விட்டார். எனவே அவரை நீ மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு அவரை திரும்ப அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஸோ இது போல அந்த அழகிய லீலைகள் நடந்த இடம் தோட்டா கோபிநாத். Whose happiness are you thinking of, Gadadhar Pandit? Yours or mine? மகாபிரபு கதாதர பண்டிட்டம் பார்த்து, யாருடைய இன்பம், யாருடைய மகிழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? அவர் கேட்ட ஒரு கேள்வி, கதாதர பண்டிட்டிடம் ஸ்ரீமதி ராதாராணியிடம் மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். ராதாராணியினுடைய மகிழ்ச்சிக்காகத்தான் உன்னுடைய சேவகத்தை நீ செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணருடைய மகிழ்ச்சியின் அம்சம் ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ எனவே நீ அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் உன்னுடைய ஆன்மீக சேவையை தெரிவிக்க வேண்டும். இதை கேட்டு கதாதர பண்டிட் மீண்டும் மயக்கமடைந்து விழுந்தார். கதாதர பண்டிட்டிற்கு புகழ் ஓங்குக. நிதாய் கௌர் பிரேமானந்தி. புண்டரிக் வித்யாநிதி கதாதர் பண்டிட்டின் ஆன்மீக குரு. கதாதர் பண்டிட் ஒருமுறை மகாபிரபுவிடம் அணுகி, நான் தீட்சை பெற்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்தாலும் எனக்கு அந்த ஆனந்தம் ஏற்படுவதில்லை. எனவே தயவு செய்து நீங்கள் எனக்கு மந்திரத்தை தீட்சையாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மூலமாக எனக்கு கிருஷ்ண உணர்வு மேன்மைப்படும் என்று கேட்டுக்கொண்டார். மகாபிரபு உடனே, நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆன்மீக குரு உயிருடன் இருக்கும் தருவாயில் மீண்டும் நீ தீட்சை மந்திரத்தை பெறுவது மிகவும் தவறானது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விரைவில் புண்டரிக் வித்யாநிதி என்னை பார்ப்பதற்காக இங்கு வரவிருக்கிறார். அந்த நேரத்தில் உன்னையும் அவர் பார்க்க வாய்ப்புள்ளது. இன்னும் சில நாட்களில் அவர் இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தில் உன்னுடைய பிரச்சனையை அவரிடம் எடுத்துச் செல்லவும். கதாதர் பண்டிட் வித்யாநிதி மகாபிரபுவிடம் அணுகி மீண்டும் தீட்சை மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் மேன்மையடைந்தார். கதாதர் பண்டிட்க்கு ஜெய். ஜெகநாத்புரி ரத யாத்திரையின் போது மகாபிரபு ரத யாத்திரையில் கலந்து கொள்ள செல்லும் போது அந்த குளிர்காலத்திற்கான ஆடைகளை கிருஷ்ணருக்கு அரிசி கஞ்சியினால் ஆன அந்த துணிகளை பக்தர்கள் பகவானுக்கு அணிவித்திருந்தார்கள். மிகவும் குளிர்காலம் என்பதால் அந்த துணி வகைகள் அரிசி கஞ்சினால் துவைக்கப்பட்டு காய வைத்து பகவானிற்கு சாத்தப்பட்டது. ஆனால்
கஞ்சியில் துவைக்கப்பட்ட துணி அசுத்தமானது, புனிதமற்றது, ஆச்சாரமற்றது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் இதை பற்றி தெரிவிப்பதற்காக அந்த நேரத்தில் ஸ்வரூப தாமோதர தாசிடம் அணுகி ஸ்வரூப் தாமோதர் தாஸ், புண்டரிக் வித்யாநிதியும் ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமியும் தங்களுடைய தன் உணர்வில் இதை பற்றி கூறுகிறார்கள். பகவான் கிருஷ்ணருக்கு இது போன்ற துணிகளை எப்படி போர்த்துகிறார்கள் என்று மிகவும் நையாண்டித்தனமாக புண்டரிக் வித்யாநிதி சர்ச்சை எழுப்பினார். எந்த சாஸ்திரங்களிலும் இது போன்ற ஒரு குறிப்பு கிடையவில்லை. இது போன்ற ஒரு அசுத்தமான துணிகளை எப்படி பகவான் ஜெகநாதருக்கு போர்த்துகிறார்கள்? இது ஜெகநாதரின் குற்றம் அல்ல, ஆனால் ஜெகநாதரின் சேவகர்கள் தங்களுடைய மனதில் உள்ள ஆசையை இது போன்று செய்து கொள்கிறார்கள். புண்டரிக் உடனே கூறினார், இது ஜெகநாதரின் தவறில்லை, ஆனால் அவருடைய சேவகர்கள் எதற்காக ஜெகநாதருக்கு இது போன்ற துணிகளை போர்த்துகிறார்கள்? இதனை மகாராஜாவும் பார்த்து எதுவும் தெரிவிக்காமல் இருக்கிறாரே. அவருடைய தலைப்பாகை கூட அரிசி கஞ்சியினால் போடப்பட்ட ஒரு தலைப்பாகையை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். சுத்தமற்ற இந்த துணியை அவர்கள் போட்டுக்கொள்கிறார்கள். ஸோ புண்டரிக் வித்யாநிதி இது போன்ற ஒரு நையாண்டியை பேசிக் கொண்டிருந்தார். அன்று இரவு ஜெகநாதரும் பலராமரும் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதர் பலராம் உருவத்தில் அவருடைய கனவில் தோன்றி புண்டரிக் மகாநிதியிடம் ஒரு கதாநாயகனைப் போல நடந்து வந்து ஆன்மீகமாக கம்பீரமாக நடந்து வந்தார்கள். புண்டரிக் வித்யாநிதியின் கன்னத்தில் மீண்டும் மீண்டும் அரைந்து கொண்டிருந்தார்கள் பகவான் ஜெகநாதரும் பலராமரும். அந்த அடியின் வழி தாங்காமல் புண்டரிக் வித்யாநிதி, எனக்கு ஆசி வழங்குங்கள், எனக்கு கருணை வழங்குங்கள். ஜெகநாதர், நீ வேறு ஊரிலிருந்து வந்து இங்கு நடைபெறும் நடைமுறைகளை நீ நையாண்டித்தனமாக செய்து கொண்டிருக்கிறாய். இதனை நான் பக்தர்களுக்காக வழங்கியிருக்கிறேன். இது எனக்கு மிகவும் விருப்பமானது. உனக்கு இந்த நிகழ்வுகளில் எந்த விருப்பமும் இல்லை என்றால் தயவு செய்து உன்னுடைய நாட்டிற்கு திரும்ப சென்று விடு. ஸோ இது போல கூறி புண்டரிக் வித்யாநிதியின் கன்னத்தில் அறை விழுந்து பகவானுடைய கை விரல்கள் பதிவாகியிருந்தது. புண்டரிக் வித்யாநிதியின் கன்னத்தில் அந்த தழும்புகள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கனவு கலைந்து புண்டரிக் வித்யாநிதி எழுந்து கொண்டார். புண்டரிக் அந்த விதத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஓ, பகவானின் கருணை எனக்கு கிடைத்துள்ளது. சனாதன கோஸ்வாமி அடுத்த நாள் காலை புண்டரிக்கை பார்க்க வரும்பொழுது, இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய கன்னத்தில் என்ன காயங்கள், தழும்புகள்? புண்டரிக் வித்யாநிதி நடந்தவற்றை கூறினார். சனாதன கோஸ்வாமி மிகவும் பெருமையடைந்து, ஓ, நீ மிகவும் புண்ணியம் செய்தவன், பகவான் கையிலால் உனக்கு அறை விழுந்துள்ளது என்று கூறினார். இதை பார்த்த புண்டரிக் வித்யாநிதி, ஓ, கனவில் நடந்து என்னுடைய கன்னங்கள் வீங்கிவிட்டன, என்னுடைய கன்னத்தின் வீக்கம் குறையும் வரை நான் வெளியே வருவதில் அர்த்தமில்லை, நான் வெளியே வரப்போவதில்லை என்று தெரிவித்தார். புண்டரிக்கு ஜெய், ஜெகநாத் சுவாமி கி ஜெய், ஸ்ரீலா பிரபுபாத் கி ஜெய். இந்த தோட்டா கோபிநாத்தில் 3 விக்கிரகங்கள், கர்ப்ப கிரகங்கள் உண்டு. பலராமர்
பலராமருடைய மனைவி பரோனி. And in the central altar we have Gopinathji. மத்தியில் உள்ள கர்ப்பகிரகத்தில் கோபிநாதர், ராதா, லலிதாவின் விக்கிரகங்கள் உண்டு. இங்கு ராதாராணி புல்லாங்குழல் வாசிப்பது போன்ற ஒரு காட்சி. நான் என்ன கேள்விப்பட்டேன் என்றால், ராதாராணி புல்லாங்குழலை பகவான் கிருஷ்ணரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும், ஆனால் பகவான் கிருஷ்ணரோ முடியாது, புல்லாங்குழல் என்னுடைய ஆயுதம், இந்த ஆயுதத்தை வைத்தே நான் கோபியர்களை கவர்ந்திழுக்க முடியும். எனவே பகவான் கிருஷ்ணர் ராதாராணிக்கு புல்லாங்குழலை கற்றுக் கொடுக்க மறுத்துவிட்டார். அதன் அருகே உள்ள மூன்றாவது கர்ப்ப கிரகத்தில் ராதா கிருஷ்ணரின் விக்கிரகங்கள் உண்டு. இங்கு நித்யானந்த பிரபுவினுடைய லீலைகள் மிகவும் பிரபலமானது. வங்காளத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் ரத யாத்திரைக்கு வரும்போது மகாபிரபுவை பார்ப்பது வழக்கம். அவர் மிகவும் அருமையான தரம் வாய்ந்த அரிசியினை எடுத்து வந்து கதாதர் பண்டிட்டிடம் கொடுத்து கோபிநாதருக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வார். சைத்தன்ய மகாபிரபு ஒருமுறை அந்த அரிசியை பார்த்து, ஓ, மிகவும் தரமானதாக உள்ளது, எனக்கு நீ தரவில்லை என்றாலும் நான் இதனை கிரகிக்கப் போகிறேன் என்று மகாபிரபு நையாண்டி செய்தார். ஸோ மகாபிரபுவும் நித்யானந்தரும் மிகவும் அழகான லீலைகளை அனுபவித்து வந்தார்கள். ஸோ ஜெகநாதர் பூரியில் உள்ள கோவிலில் அனைத்து பாண்டாக்களுக்கும் நித்யானந்தரையும் மகாபிரபுவும் மிகவும் பிரியமாக அவர்களுக்கு சேவகம் செய்து வந்தார்கள். நித்யானந்தர் பலராம் கோவிலில் உள்ள மாலையினை எடுத்து தானே போட்டுக்கொள்வார். பாட்டுக்கொண்டு பண்டிதர்கள் பார்த்தார்கள், என்ன நடக்கிறது எங்கே? மாலையை போட்டுக்கொண்டு அவர் சென்றார். ஆனால் ஒரு பண்டிதரோ நித்யானந்தரை கையில் தொடும் பொழுது தொட்ட உடனேயே சுருண்டு விழுந்து விட்டார். ஸோ பூரியினுடைய கோவிலில் அனைவருக்குமே நித்யானந்தரையும் மகாபிரபுவையும் மிகவும் பிடிக்கும். ஹரே கிருஷ்ணா. நாம் பார்ப்பது தோட்டா கோபிநாத்தினின் முகப்பு வாயில். அழகான ரம்மியமான சூழலில் அமைந்துள்ள இந்த கோவில் இங்கு தோட்டா கோபிநாத் அமர்ந்துள்ள நிலையில் உள்ள விக்கிரகமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கிருஷ்ணா கிருஷ்ணா Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna. தோட்டா கோபிநாத் கோவிலின் தரிசனத்தை முடித்து நாம் ஜமேஸ்வர் மகாதேவின் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். हरे कृष्णा श्री जमेश्वर महादेव हरे कृष्णा श्री यमेश्वर महादेव की जय. हर हर महादेव. 5 சிவன் கோவில்களில் நாம் முதல் கோவிலில் இருக்கிறோம். இங்கு மகாபிரபு தினமும் வந்து யமேஸ்வர் மகாதேவின் தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். யமதர்மனின் ராஜா என்று மகாதேவன் இங்கு அழைக்கப்படுகிறார்.
மகாபிரபு இங்கு குறிப்பிட்டிருக்கிறார், ஜமேஸ்வர் மகாதேவரின் சரணாமிரதத்தை எவர் ஒருவர் எடுக்கிறாரோ வைஷ்ணவனாம் யதாசம்போ அவர்களுக்கு பகவானின் பக்தி கிடைக்கிறது. இந்த சரணாமிரதத்தை உண்பவர்களுக்கு யம தர்மராஜனிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஸோ எனவே நாம் அனைவரும் இங்கு இந்த பகவானின் தரிசனத்தை எடுப்பதற்காக வந்துள்ளோம். பக்தியில் ஜெகநாதரை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நாம் இங்கு வருகிறோம். யமேஸ்வர் மகாதேவிற்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாம் பஞ்சசிவாவை பற்றி விவரிக்கவிருக்கிறேன். ஜெகநாத்புரியில் பகவான் ஜெகநாதர் வசித்து வருகிறார். இந்த புனித ஸ்தலத்தை 5 மகாசிவாக்கள் ரட்சித்து வருகிறார்கள். அஷ்டசிவா என்று அழைக்கப்படும் இந்த சிவன் ஜெகநாத்புரியை காத்து வருகிறார்கள். பஞ்சசிவா என்று அழைக்கப்படும் 5 சிவா, 5 சிவன் மகாதேவா. இவர்கள் க்ஷேத்ரபால் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜெகநாத்புரியை காத்து வருகிறார்கள். அவர்கள் ஜாமேஸ்வர் மகாதேவ், நீலகண்டேஸ்வர் மகாதேவ், லோகநாத் மகாதேவ், கபலமோக்ஷ மகாதேவ், மார்கண்டேஸ்வதேவ் மகாதேவ். இந்த 5 சிவன்களும் ஜெகநாத்புரியின் கோவிலின் உள்புற பிரகாரத்தில் வணங்கப்படுகிறார்கள். வடக்கு பகுதியின் உள்பிரகாரத்தில் இந்த கோயில்கள் அமைந்துள்ளன. இந்த 5 சிவன்களும் ஜெகநாத்புரியில் ஒவ்வொரு திசையிலும் அமைந்துள்ளது. 4 சிவன் கோயிலும் 4 திசைகளிலும், ஒரு சிவன் கோவில் ஜெகநாத்புரியின் மத்தியிலும். இந்த 5 சிவன்களும் பஞ்ச பாண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு பஞ்ச பாண்டவர்களுடன் தொடர்புடையவர்கள். இதற்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஜெகநாதர் மதன் மோகன் ரூபத்தில் நரேந்திர சரோவர் படகு விழாவிற்காக செல்கிறார். அங்கு சென்று அந்த படகு விழாவில் கலந்து கொள்கிறார். மதன் மோகனும் மற்ற ஒரு படகில் ராதா ராணியும் மற்ற படகில் பஞ்ச சிவாக்களும் கலந்து கொள்கிறார்கள். ஜமேஸ்வர் மகாதேவ் யுதிஷ்டர் என்று கருதப்படுகிறார். ஜமேஸ்வர் கோவில் தோட்டா கோபிநாத்தின் மிகவும் அருகில் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பூமிக்கு கீழே அமைந்துள்ளது. நீங்கள் கீழே நடந்து செல்ல வேண்டும். சுற்றியும் மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டு கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு மகாதேவருடைய விக்கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட சேவையை பகவான் ஜெகநாதருக்கு செய்து வருகிறது. வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் ஜெகநாதருக்கு லக்ஷ்மியுடன் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து நடத்தி வைப்பவர் ஜாமேஸ்வர் மகாதேவ். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியன்று ஜெகநாதர் கடற்கரையில் சென்று நீராடிவிட்டு நாராயணனுடைய ரூபத்தில் ஜாமேஸ்வர் கோவிலுக்கு வந்து ஜாமேஸ்வரும் ஜெகநாதரும் ஒருவரை ஒருவர் தரிசனம் செய்து கொள்வதாக கருதப்படுகிறது. நாராயணன் ஜமேஸ்வருடைய தரிசனத்தையும் ஜமேஸ்வர் ஜெகநாதருடைய தரிசனத்தையும் தரிசித்துக் கொள்கிறார்கள். யுதிஷ்டர் ஜமேஸ்வர் மிகவும் பிரபலமான ஒரு சிவன் கோவில். ஜம்ம ஈஸ்வர் அதாவது யமதர்மனின் கடவுள். இதை காரணம் கொண்டே பூரியில் வாழும் எந்த மக்களுக்கும் யமராஜனால் தண்டனை கிடைப்பதில்லை. அவர்களுடைய தவறுகளை யமதர்மராஜன் பார்ப்பதில்லை.
பூரியில் உள்ள மக்கள் அனைவரையும் ஜெகநாதரே பார்த்துக் கொள்கிறார். The inhabitant of Jagannath Puri, அவர்கள் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் ஜெகநாதரே பொறுப்பேற்று அவரே அதற்கான தண்டனையை தருகிறார். Mahadev is the ஜமேஸ்வர் மகாதேவ் எந்தவித காரணத்தினாலும் மக்கள் செய்யும் தவறுகளை பார்ப்பதில்லை. Jameshwar Mahadev. ஸோ ஜமேஸ்வர் மகாராஜ், யுதிஷ்டர் மகாராஜ் Krishna Krishna Hare 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 Rama Hare Rama Rama Rama. ஜமேஸ்வர் மகாராஜ் கோவிலிலிருந்து, மகாதேவ் கோவிலிருந்து நாம் சப்தரிஷி மார்கில் அமைந்துள்ள So we are here in இந்திரதிம்ன மகாராஜ் ஆல் அமைக்கப்பட்ட சப்தரிஷி மார்க் சப்த ரிஷிகளையும் வசிஷ்டா, அகஸ்டியா ஆகிய ரிஷிகளை இந்திரதிம்னா மகாராஜ் பார்த்து இங்கு தபஸ் செய்தார் என்று கூறப்படுகிறது. tapasya here. மகாபிரபுவின் அனைத்து சகாக்களும் இங்கு தங்கியிருந்ததாகவும் They stayed here. இந்த இடம் Non-different மாயாப்பூரிலிருந்து எந்த விதத்திலும் மாறுதல் கிடையாது. நான் முன்னலே கூறியது போல ஜெகநாத் புரியில் அனைத்தும் கிடைக்கிறது. Puri, you get everything. ஒரிய மொழியில் கூறுவது போல பத்ரிநாத்திற்கு நான் ஏன் செல்ல வேண்டும்? Why I have to ஜெகநாத் புரிக்கு வந்தாலே அனைத்தும் எனக்கு கிடைக்கிறது. here we will be getting darshan of ஜெகநாத் புரி Jagadananda Pandit's கோவில், temple, then we will be அனைத்து taking darshan of கோவில்களையும் Brahmananda நாம் Bharati's பார்ப்பதற்கு temple, Chota Haridas' நமக்கு temple, ஒரு வாய்ப்பு and உள்ளது. many more. எங்களுடன் இருங்கள், ஜெகநாத் புரியை தரிசியுங்கள். Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Hare Krishna Hare Krishna Krishna Krishna. Haribol. ஹரிபோல். So we have come here in this auspicious நாம் temple இந்த of Brahmananda Bharati, who is பிரம்மானந்த பாரதியின் one of the Guru Vargas. சைத்தன்ய மகாபிரபுவின் When he came, குருவர்க்கம் he was wearing tiger skin. இங்கு முதன்முறையாக வரும்போது அவர் புலித்தோலை போத்திக் கொண்டிருந்தார். Tell directly, மகாபிரபு பிரம்மானந்த பாரதியிடம் நேரடியாக சொல்வதற்கு தயங்கினார். wearing துறவரம் புகுந்தவர்கள் understanding the mood of Chaitanya புலித்தோலை left that. போட வேண்டும் என்று அவசியமில்லை. Krishna himself மகாபிரபுவின் பாவம், here to perform மகாபிரபு கிருஷ்ணர் என்பதை அறிந்து அந்த இடத்தை விட்டு தெரிந்து சென்று விட்டார். அதன் பிறகு இந்த இடத்தில் நித்தியமாக பலவிதமான பூஜைகளை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது இங்கு போக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. and definitely அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். shaligrams and his different இங்குள்ள சாலிகிராம் and தரிசனம் நாம் விரைவில் எடுக்கவிருக்கிறோம். எங்களுடனே இருங்கள். ஹரே கிருஷ்ணா. Mahaprabhu ki Krishna Hare 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 Rama Hare Rama. Sikatra parikrama ki jai. Shaligram darshan karo. சாலிகிராமத்தின் தரிசனம். आगे माता से भी तब हमारे साथ आप सबके लिए भी हम लोग ले रहे हैं. உங்களுக்காகவும் இந்த தரிசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Hare 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 Rama Hare Rama Rama Rama. உங்களுக்காக தரிசனம், சாலிகிராம் தரிசனம், சாலிகிராம் தீர்த்தம் உங்களுக்காக. ஜெகதானந்த பண்டிட்டின் இல்லத்திற்கு நம்மளுடைய விஜயம். மிகவும் அழகான ராதா கிரிதாரியின் ஆலயம். Hare Rama Hare Rama 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 Hare Hare. Hare Krishna Hare Krishna 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 Hare Hare. Hare Rama Hare Rama. So we are here in this beautiful place. மிகவும் இந்த அழகான இடத்தில் நாம் இருக்கிறோம். மிகவும் புனிதமான ஒரு இடம். சப்தரிஷி மார்கில் அமைந்துள்ள இந்த இடம். இந்த இடத்தில்தான் ஜெகதானந்த பண்டிட்டின் லீலை நடைபெற்ற இடம். ஜெகதானந்த பண்டிட் கிருஷ்ண லீலையில் சத்யபாமா, கௌரலீலாவில் ஜெகதானந்த பண்டிட்டாக அவதாரம் எடுத்து இந்த இடத்தில் தங்கியிருந்தார்.
மகாபிரபுவின் மிகவும் நெருங்கிய சகா. மகாபிரபு ஜெகதானந்த பண்டிட்டிடம் பயத்துடன் காணப்பட்டார். காரணம், அவருடைய பக்தியில் மயங்கி. பகவான் கூறுவது போல, பக்தர்களே என்னை கட்டுப்படுத்துகிறார்கள். அந்த விதத்தில் ஜெகதானந்த பண்டிட் மகாபிரபுவை தன்னுடைய அன்பான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார். என்னுடைய பக்தர்கள் என்னிடம் நடைபெறுவது போலவே நானும் அவர்களுக்கு என்னுடைய அன்பை பரிமாறும். ஜெகதானந்த பண்டிட் தன்னுடைய கையினாலே பிரசாதத்தை செய்து மகாபிரபுவிற்கு கொடுப்பார். ஒரு குறிப்பிட்ட லீலைகள், இது இரண்டும் அவர்களுடைய விக்கிரகங்கள். ஜெகதானந்த பண்டிட் புனித யாத்திரை ஒன்றில் சென்றபோது சந்தனத்தினால் செய்யப்பட்ட எண்ணெயை எடுத்து வந்து மகாபிரபுவின் தலையில் மசாஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இது ஒரு அன்பான ஊடல், பக்தனுக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட ஒரு ஊடல். ஆனால் மகாபிரபு தான் ஒரு சந்நியாசி என்பதால் இது போன்ற ஒரு உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எனக்கு தரக்கூடாது, பகவான் ஜெகநாதருக்கே தர வேண்டும் என்ற ஒரு பாவத்தில் ஜெகநாத் பண்டிட் கொடுத்த அந்த எண்ணெயை புறக்கணித்தார். நாம் சைத்தன்ய சரிதாமிரத்தில் பார்த்த அந்த லீலையை நாம் அறிவோம். ஜெகதானந்த பண்டிட் கோபத்தால் அந்த எண்ணெய் பாத்திரத்தை எடுத்து அந்த பானையை கீழே போட்டு உடைத்து விட்டார். உங்களுக்கு தேவையில்லை என்றால் இதை நான் உடைத்துவிட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்கிறேன் என்று கோபத்துடன் ஜெகதானந்த பண்டிட் சென்று விட்டார். மகாபிரபு மிகவும் பயத்துடன் காணப்பட்டார். ஜெகதானந்த பண்டிட் சாப்பிடவில்லை என்றால் என்னவாகும்? அவருக்கு பலகீனம் அடைந்துவிடும். இதை அறிந்த மகாபிரபு ஜெகதானந்த பண்டிட்டிடம், நான் பசியுடன் வருகிறேன், நான் ஸ்நானம் செய்த பிறகு உன்னுடைய கையால் எனக்கு அனைத்து விதமான பிரசாதங்களையும் செய்து தர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இதை கேட்டு பரவசமடைந்து ஆனந்தமடைந்த ஜெகதானந்த பண்டிட் தன்னுடைய கையாலேயே பிரசாதத்தை பகவானுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார். ஜெகதானந்த பண்டிட் அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் என்று மகாபிரபு கோவிந்தாவிற்கு கட்டளையிட்டு அவரை கண்காணிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் ஜெகதானந்த பண்டிட்டோ கோவிந்தாவை, நோ, நீ மகாபிரபுவுக்கு சென்று அனைத்து விதமான பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஸோ இந்த விதத்தில் ஜெகதானந்த பண்டிட்டும் சத்ய மகாபிரபுவும் மிகவும் ஒரு அழகான லீலைகளை செய்தார்கள். நாம் இந்த இடத்தில் நிறைய இடங்களை சென்று பார்க்கவிருக்கிறோம். நாம் இந்த கோவிலில் பகவானின் தரிசனத்தை எடுத்து உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். மிகவும் விரைவில் ஜெகநாத்புரிக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும். மகாபிரபு கூறியது போல, நீங்கள் கோவிலை நினைத்தாலே நீங்கள் அந்த இடத்தில் இருக்கப் போகிறீர்கள். ஸோ நாம் பகவானை வணங்கி எந்த விதமான கலப்படமற்ற ஒரு பக்தியை நாமும் நடைமுறைப்படுத்தி ஜெகதானந்த பண்டிட் அடைந்த ஆனந்தத்தை நாமும் அடைவோம். ஜெகதானந்த பண்டிட் Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. சப்தரிஷி மார்கில் மிகவும் அழகான ஒரு கோவில், கன்னாய் பலையா கோவில், சோட்டா ஹரிதாஸின் கோயில். இவர் மகாபிரபுவின் மிகவும் முக்கியமான ஒரு சகா. இவர் மூலமாகத்தான் சந்நியாச வாழ்க்கையில் எப்படி ஒருவன் மிகவும் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தினார்.
இந்த விக்கிரகம் சோட்டா ஹரிதாஸால் வணங்கப்பட்டது. நீங்கள் அனைவரும் தரிசனம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது போகா பிரசாதம் நடைபெற்று வருகிறது. நாங்கள் இங்கிருந்து சரணாமிர்தமும் துளசியும் எடுத்தோம். உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்தோம். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. நாம் இந்த மிகவும் அழகான ராதா மதன் மோகன் கோவில் வாசலில் இருக்கிறோம். இது ரகுநாத தாச கோஸ்வாமியால் வணங்கப்பட்ட ஒரு கோவில். மகாபிரபுவும் இங்கு வந்து பிரசாதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். மிகவும் அழகான ஒரு விக்கிரகம். உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஜெகநாத் பூரி வரும்போது அவசியம் இந்த கோவிலில் வந்து நீங்கள் பகவானை வணங்க வேண்டும். ஸ்வர்க துவாரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபுவின் விக்கிரகம் ஸ்வர்க துவாரத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டுள்ளது. நான் இந்த மிதிவண்டியில் வந்தேன். கல்கட்டாவிலிருந்து உங்களுக்காக பூரியை நோக்கி பயணம். உங்களுடன் இருப்பதற்காக நான் ஜஸ்ட் நையாண்டி செய்கிறேன். நாங்கள் அனைவரும் இந்த இடம் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் புரியின் மிகவும் பிரபலமான ஒரு இடமாக கருதப்படுகிறது. நாங்கள் ஜெகநாத் புரியில் இருக்கிறோம். ஸ்வர்கத்வாரம். மேகமல்லா பாண்டா அவருடைய லீலைகள் நான் உங்களுக்கு கூற மாட்டேன். ஒவ்வொரு வருடமும் நான் கூறுகிறேன். பக்தி புருஷோத்தம சுவாமி மகாராஜிடமிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய புத்தகத்திலும் இந்த லீலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடத்தில்தான் அந்த பாண்டா, யார் இந்த மனிதர் தினமும் வந்து பிரசாதம் எடுத்துக்கொண்டு பணம் தராமல் சென்று விடுகிறார் என்று, இந்த இடத்தில்தான் மகாபிரபு மறைந்து விடுகிறார். இந்த இடமே ஸ்வர்கத்வாரம். பூரியில் மிகவும் பிரபலமான ஒரு இடம். நீங்கள் கடற்கரையை பார்க்கலாம், சமுத்திரத்தை பார்க்கலாம். மிகவும் அழகான ஒரு இடம். உங்களுக்காக நாங்கள் சமுத்திரத்திடம் சைத்தன்ய மகாபிரபுவும் பிரார்த்தனை செய்கிறோம். ஹரிபோல். நாங்கள் கபால மோட்சத்தின் இடத்திற்கு வந்துள்ளோம். 5 மகாதேவர்களில் இது ஒரு இடமாக கருதப்படுகிறது. உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். எங்களால் உள்ளே செல்ல முடியாது, எனவே வெளியே இருந்து செய்கிறோம். மிகவும் நன்றி. பார்த்து கொண்டே இருங்கள். பக்தி புருஷோத்தம் மகாராஜ் வில்வி மிகவும் விரைவில் இதை குற்றி பேரவிருக்கிறார். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. So today இன்று நாம் we are going to discuss about Kapal Mohan Mahadev. கபால மோட்சரை பற்றிய ஒரு விவரணை. As you have heard, the Panchasivas, 5 Mahadev, பஞ்சசிவா and also they are known as Pancha Pandavas. பஞ்ச மகாதேவ், அதில் கபால மோட்சமும் ஒன்று. இவர்கள் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர். ஜாமேஸ்வர் மகாதேவ், லோகநாத் மகாதேவ், நீலகண்டேஸ்வர் மகாதேவ், கபால மோச்சன் மகாதேவ், மார்கண்டேயஸ்வர் மகாதேவ். கபால் மோட்சன் மகாதேவ் மிகவும் ஒரு ஆச்சரியமான கோவில். இந்த கோவில் ஜெகநாதர் கோவிலை நோக்கி தெற்கு வடக்கு பகுதியை நோக்கி ஜெகநாதர் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு நீங்கள் கீழே நடந்து செல்ல வேண்டும் படிக்கட்டுகளில். இதன் பின்னணி என்னவென்றால், பிரம்மாவிற்கு ஒரு காலத்தில் 5 தலைகள் இருந்தது. பஞ்சமுகா. சிவன் பஞ்சமுகம். அவருக்கு பிரம்மாவிடமும் 5 தலைகள் இருந்தது எண்ணி கோபமடைந்து பிரம்மாவை தன்னுடைய கையால் மிகவும் ஓங்கி அறைந்தார். அறைந்த வேகத்தில் ஒரு தலை கீழே விழுந்து விட்டது.
Chaturmukha Brahma. அதிலிருந்து பிரம்மாவிற்கு 4 முகங்கள், Brahma சத்துர்முகம். lost one head. பிரம்மா ஒரு தலையை இழந்தார். சதுர்முக பிரம்மா. Shiva did this because one of his head was chopped up. So சிவா அடித்த அறையில் Brahma Hatya Papa. ஒரு தலை அருந்து விழுந்து விட்டது. Because of the sin that when the ஆனால் Shiva slapped அந்த தலையோ கீழே விழாமல் one head was chopped up, but that head did not fall சிவாவின் down. கையிலேயே தங்கிவிட்டது. On the palm of Lord Shiva. இது ஒரு மகா பாவமாக கருதப்பட்டு அந்த கையிலிருந்து கபாலம் கீழே விழ மறுத்துவிட்டது. Lord Shiva went all over the universe, சிவா many holy places, so that he இந்த பாவத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று and so that நிறைய புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று வந்தார். one of the Brahma's head ஆனால் அந்த கபாலமோ from his hand. கீழே விழவே He was இல்லை. not successful. One time அவருக்கு எந்த விதத்திலும் வெற்றி கிடைக்கவில்லை. flying in ஒரு sky, முறை ஜெகநாதர் கோவிலின் மேலே so it happened சிவன் பறந்து கொண்டிருக்கும்போது, தன்னுடைய வாகனத்தின் மீது பறந்து கொண்டிருக்கும்போது fall, it is known as அந்த Kapal, கபாலம் and that கீழே fell விழுந்து on the விட்டது. ground, become detached தரையிலே from விழுந்தது. Lord Shiva's அவருடைய கையிலிருந்து விடுபட்டு விட்டது. Lord Shiva was surprised. What happened? சிவாவிற்கு மிகவும் I went ஆச்சரியம். to so many holy places, என்னவாயிற்று? and I நான் எவ்வளவோ திருத்தலங்களுக்கு சென்றிருக்கிறேன், reaction. ஆனால் எங்கிருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. Then when Lord இப்பொழுது Shiva came திடீரென்று down, என் கையிலிருந்த கபாலம் கீழே விழுந்து விட்டது. then he realized சிவன் உடனே கீழே வந்தபோது அவருக்கு நினைவு வந்தது, ஓ ஜெகநாதரின் பிரகாரம். somebody go and visit Jagannath Puri, do parikrama, ஸோ ஜெகநாதரின் will become free from கோவிலில் யாரேனும் சென்று பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு விமோச்சனம். ஆனால் above Jagannath மேலே பறந்து வந்தாலே அவர்களுக்கு அந்த விமோச்சனம் கிடைக்கிறது. free from sinful reaction. But unfortunately, பாவவினையிலிருந்து விடுதலை உடனே கிடைக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக யாரும் ஜெகநாதரின் கோயிலுக்கு மேலே பறக்க அனுமதி கிடையாது. so once ஒருமுறை இந்திரா காந்தி பறந்ததின் விளைவாக, ஹெலிகாப்டரில் பறந்ததின் விளைவாக அவருக்கு உடனே மரணம் ஏற்பட்டு விட்டது. அவர் கொல்லப்பட்டார். came back and she was killed. There is restriction, nobody can fly. So அந்த தடை இன்னும் உள்ளது. how Lord Shiva, his Kapal Mochana becomes இதன் மூலமாக பகவான் palm. சிவா கபால மோட்சத்திலிருந்து அவருக்கு விமோச்சனம் கிடைத்தது. இதிலிருந்து இந்த கோவில் கபால மோட்சம் என்று கூறப்படுகிறது. நான் முன்னரே கூறியது போல ஒவ்வொரு மகாதேவர்களும் ஒரு பாண்டவருடன் இந்த கபால மோட்சன் மகாதேவர் நகுல தேவன் பஞ்ச பாண்டவர்களில் உள்ள சகோதரர்களில் நகுலன் உடன் தொடர்புடையவர். Hare Krishna. Thank you so much. ஹரே கிருஷ்ணா. மிகவும் நன்றி இந்த பரிக்கிரமாவில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு. Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama. महाप्रसाद की जय हो। Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஸ்வேத கங்கா. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama. हरे कृष्णा जय जगन्नाथ, जय रसिकराज। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे राम Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. So this is இதுதான் Shwetaganga, Shwetaganga. one of the tirthas of Jagannath Puri. ஜெகநாத்புரியில் Every year we அமைந்துள்ள remember we ஒரு all தீர்த்தம். come here.
உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு வருடமும் நாம் இங்கு வந்து அமர்ந்து நிறைய கதைகளை கேட்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். சாலச்சிறந்த ஆச்சாரியார்கள் இங்கிருந்து நமக்கு கதைகளை கூறியிருக்கிறார்கள். அங்கு நீங்கள் பார்க்கிறீர்களே, அதுதான் சுதர்ஷன் சக்கரம், ஜெகநாத் சுவாமியின் சுதர்ஷன் சக்கரம். இங்கிருந்து இந்த புனித நீரினை உங்கள் அனைவருக்காகவும் நான் தெளிக்கிறேன். நாம் அனைவருக்கும் உங்களுக்காகவும். கங்கா முழுமையான ஒரு விஷ்ணு பாதத்தின் அம்சமாக பிரார்த்தனை செய்யப்படுகிறது. கங்கேவ பரமானதே, எங்களுடன் இருங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கஷேத்திர பரிக்கிரமாவில் நாம் இன்று ஸ்வேதகங்காவின் அருகே இருக்கிறோம். ஜெகநாத்புரியில் பஞ்சசிவா, துவாதாஸ், ஸ்வம்போ, அஷ்டசம்போ, மகாதேவி, 12 மகாவீரர்கள், பஞ்ச தீர்த்தங்கள் உண்டு. பஞ்சதீர்த்தா, மார்கண்டேஸ்வரஸ்வரார், ஸ்வேதகங்கா, மகாசாகரா, ரோஹிணி குண்டா, இந்திரத்யும்ன சரோவர். பஞ்சதீர்த்தா, 5 தீர்த்தங்கள். 5 தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறுகிறது. பூரி வரும்போது இந்த 5 தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும். ஸ்வேதகங்கா, ஸ்வேதா என்ற ஒரு ராஜா இருந்து வந்தார். மிகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டுள்ளவர். ஒரு நாள் ஜெகநாதருக்காக நிறைய பிரசாதங்களை செய்து எடுத்து வந்தார். அனைத்து பிரசாதங்களையும் ஜெகநாதரின் முன்னிலையில் வைக்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. ஆன்மீக லோகத்தில் உள்ள பிரசாதங்கள் அனைத்தும் ஜெகநாதரின் முன்னே தேவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ராஜா ஸ்வேதா, ஓ ஜெகநாதருக்கு இந்த தேவர்கள் அனைத்து விதமான ஆன்மீக பிரசாதங்களை எடுத்து வந்துள்ளார்கள், ஆனால் நானோ மிருத்திய லோகத்திலிருந்து எடுத்து வந்துள்ளேன். பகவான் ஜெகநாதர் என்னுடைய உணவினை எடுத்துக்கொள்வாரா என்று ஒரு வருத்தத்தில் கோவிலை விட்டு வெளியே சென்று விட்டார். 4 அடிகள் எடுத்தவுடன் பின்னே திரும்பி பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஜெகநாதர் ஆன்மீக லோகத்து பிரசாதத்தை சாப்பிடுவதற்கு பதிலாக மிருத்தி லோகத்தில் ஸ்வேதா எடுத்து வந்த பிரசாதத்தை உண்டு கொண்டிருந்தார். இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஸ்வேதா இதன் பிறகு மிகவும் ஆன்மீகத்தில் அதிக ஆற்றல் ஏற்பட்டுவிட்டது. ஜெகநாதர் இதை கேள்விப்பட்டவுடன், என்னுடைய கோவிலின் தென்பகுதியில் ஒரு குண்டத்தை அமைக்க வேண்டும், அதுவே ஸ்வேதகங்கா. அங்கு கங்கா தோன்றி அந்த குண்டத்தில் தன்னுடைய நீரை நிரப்புவாள். அங்கு ஒரு கோவிலும் அமைக்கப்பட்டது. அந்த கோவிலின் பெயர் ஸ்வேத மாதவா. பகவான் ஜெகநாதர், உன்னுடைய பெயர் ஸ்வேதா, என்னுடைய பெயர் மாதவன், எனவே இந்த கோவிலுக்கு ஸ்வேத மாதவா என்று பெயர். என்னுடைய பக்தர்களுக்குத்தான் முன்னுரிமை, எனவே ஸ்வேதா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பக்தர்கள் அங்கு சென்று தரிசனம் ஏற்பது சாலச் சிறந்தது. हरे कृष्ण 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 हरे हरे राम राम राम। गंगा माई की அங்கிருந்து பகவானின் சுதர்ஷன சக்கரம் தெரிகிறது. ஜெகநாதர் கோவில்.
நமது அடுத்த புனித பயணம் காசி மிஸ்ராவின் இல்லம் கம்பீரா. Hare Krishna. So ஹரே கிருஷ்ணா. நாம் கம்பீராவில் காசி மிஸ்ராவின் இல்லத்தில் சைத்தன்ய மகாபிரபு வைராக்கியம் என்றால் என்ன என்பதை காண்பிப்பதற்காக லீலைகள் நடத்திய இடம். வைராக்கிய வித்யாநிதியின் இலக்கணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மகாபிரபு 18 வருடங்கள் இங்கு தங்கியிருந்த போது அதிகமான அளவில் கம்பீராவில் தங்கியிருந்தார். மிகவும் அளவுக்கு அதிகமற்ற லீலைகள் செய்த இடம். இதை நான் உங்களுக்கு கூறப்போவதில்லை. பக்தி புருஷோத்தம சுவாமி மகராஜ் நமக்காக இந்த லீலைகளை அழகாக தெரிவிக்க காத்து கொண்டிருக்கிறார். மகாபிரபுவின் சகாக்கள் வங்காளத்திலிருந்து அனைவரும் இங்கு வந்து மகாபிரபுவிடம் தங்கியிருந்து பலவிதமான லீலைகளை செய்துள்ளார்கள். எங்களுடன் இருங்கள், லீலைகளை கேட்டு மகிழுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாம் கம்பீராவின் வாயிலில். கம்பீரா மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த இடம். மகாபிரபுவின் லீலைகள் நிறைய இடம்பெற்ற இடம். சந்நியாசம் பெற்ற பிறகு ஜெகநாத்புரியில் சர்வபௌம பட்டாச்சாரியுடன் குறுகிய காலம் தங்கியிருந்து அவருக்கு ஞானத்தை வழங்கிய பிறகு தென்னிந்திய சுற்றுப்பயணம் முடித்துக்கொண்டு மகாபிரபு 18 வருடங்கள் கம்பீராவில் தங்கியிருந்தார். மகாபிரபு தென்னிந்தியாவிலிருந்து திரும்பியவுடன் இந்திரதிம்ன மகாராஜாவின் ஆன்மீக குரு காசி மிஸ்ராவிடம் கூறி காசி மிஸ்ராவின் இல்லத்தை மகாபிரபுவை தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எனவே இது காசி மிஸ்ராவின் இல்லம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மிகவும் ஜெகநாத்புரி கோவிலுக்கு அருகாமையில் அமைந்திருந்ததால் மகாபிரபுவிற்கு பல விதங்களிலும் சௌகரியமாக அமைந்திருந்தது. மூன்று நான்கு கதவுகளை கடந்து தாழ்வாரங்களை கடந்து சாலையில் சென்று வந்தால் மகாபிரபுவிற்கு கோவிலின் வாசலை அடைய முடியும். இந்த இடம் கம்பீரா என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள விக்கிரகத்தின் பெயர் ராதா ராதாகாந்தா. புருஷோத்தம தேவ் என்ற ஒரு அரசன். இது மிகப்பெரிய ஒரு லீலை, இருந்தாலும் மிகவும் குறுகிய அளவில் கூறுகிறேன். காஞ்சியில் ஒரு வெற்றி பெற்ற பிறகு அவர் எடுத்து வந்த விக்கிரகங்கள் ராதா ராதாகாந்தா, விக்னேஸ்வரர் ஆகிய விக்கிரகங்களை எடுத்து வந்தார். சாக்ஷி கோபாலும் அவர் எடுத்து வந்தது. மூன்றும் வெவ்வேறு இடங்களில் ஸ்தாபிக்கப்பட்டன. காஞ்சி கணேஷ் ஜெகநாத்புரி கோவிலின் உட்பிரகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ராதா ராதாகாந்தாவும் முதலில் பூரியின் உட்பிரகாரத்திலே இருந்தது. சிறிய லீலை ராதா ராதாகாந்தாவிற்கும் ஜெகநாதருக்கும் நடைபெற்றது. போகா அர்ப்பணம் செய்யும் பொழுது ராதா ராதாகாந்தா அனைத்து போகாவையும் தானே அருந்துவிட்டு தானே உண்டு மகிழ்ந்து ஜெகநாதருக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஜெகநாதர் மன்னரின் கனவில் சென்று ராதா ராதாகாந்தாவை இந்த கோவிலின் பிரகாரத்திலிருந்து வெளியே அனுப்பிவிடு, எனக்கு வரவேண்டிய பிரசாதங்கள் எதுவும் வருவதில்லை, அனைத்தும் அவரே உண்டு விடுகிறார் என்று கனவில் கூறியதாக கூறப்படுகிறது.
இதன் விளைவாகவே ராதா ராதாகாந்தாவின் விக்கிரகங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு காசி மிஸ்ராவிடம் ஒப்படைக்கப்பட்டு அவருடைய பராமரிப்பில் இருந்து வந்தது. அதுவே இன்றும் உள்ளது. லலிதா சகியுடன் சேர்ந்த அனைத்து விக்கிரகங்களும் ராதா ராதாகாந்தா கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் அழகான கோவில். கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கம் கோபால் என்ற ஒரு சிறு விக்கிரகம் உண்டு. காசி மிஸ்ரா இந்த கோவிலை பயன்படுத்தி வந்தார். அதன் பிறகு மகாபிரபு 18 வருடங்கள் இருந்த போதும், அதன் பிறகு மொஹந்தா என்பவரும், அதன் பிறகு கோபால் குரு என்பவரும் பயன்படுத்தி வந்த அற்புதமான ஒரு கோவில். கோபால் குரு உடலை விட்டு சென்ற பிறகு இந்த பூலோகில் இந்த கோவிலை வேறு ஒருவர் பராமரித்து வந்தார். இந்த நிலத்திற்கு எந்த ஒரு பதிவு பத்திரமும் இல்லாத ஒரு காரணத்தினால் அதன் பிறகு வந்த மகாராஜா இந்த நிலம் யாருக்கும் சொந்தமில்லை, அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவிற்கு வந்தார். Then what happened? Gopal Guru had left body was put into samadhi. கோபால் குரு சென்று விட்டதால் அந்த பத்திரத்தை பற்றிய விவரங்கள் யாருக்கும் தெரியவில்லை. Some people from Puri they had gone to Vrindavan. But in Vrindavan they saw ஆனால் பூரியில் இருப்பவர்கள் விருந்தாவன் செல்லும் போது அங்கு கோபால் குரு ஒரு வேப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டும் பகவானின் நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டும் இருப்பதைக் கண்டு வியப்படைந்தார்கள். Immediately he went to Vrindavan. He was feeling very sad because Gurudev left body. Then now Radhakanta deity. விருந்தாவனத்தில் கோபால் குருவை பார்த்த அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. பூரியில் அவர் இறந்து விட்டதாகவே கருதப்பட்டு வந்தது. ஆனால் விருந்தாவனத்தில் அவர் இருப்பது நிஜம். அனைவரும் உடனே, குருதேவ், பூரிக்கு நீங்கள் உடனே வர வேண்டும். ராதாகாந்தா கோவிலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது, அதை நீங்களே தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் கோபால் குருவோ, இல்லை, நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். கோவிலின் வாசலில் உள்ள ஒரு வேப்ப மரத்தின் அடியில் எனக்கென்று ஒரு விக்கிரகத்தை செய்து வழிபாட்டு வாருங்கள். நான் உங்களுக்கு வந்து சாட்சி சொல்கிறேன் என்று கோபால் குரு கூறுகிறார். அந்த மூர்த்தி, அந்த விக்கிரகம் இன்றும் ராதாகாந்தா கோவிலின் வாயிலில் உள்ளது. இப்பொழுதும் பூஜாரி ராதாகாந்தாவிற்கு செய்யும் பிரசாதங்கள் எதுவும் அவரால் அர்ப்பணிக்கப்படுவதில்லை. அனைத்துமே கோபால் குரு மூலமாகத்தான் பிரார்த்தனை தினமும் செய்யப்படுகிறது. அந்த அளவு மிகவும் மகிமை வாய்ந்த ஒரு கோவில். மகாபிரபு அவரை மிகவும் அன்புடன் கோபால் என்று அழைத்து வந்தார். குரு என்ற பட்டம் அவருக்கு எப்படி கிடைத்தது என்பது எனக்கு தெரியவில்லை. மிகவும் அழகிய லீலைகள், மிகவும் இனிமையான லீலைகள் இங்கு நடைபெற்றுள்ளது. காசி மிஸ்ரா, பவானந்தா போன்ற பல சகாக்களுடன் லீலைகள் இங்கு ஸ்வரூப் தாமோதர், ராதாகாந்தா கோவிலில் அனைவரும் லீலைகள் செய்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் நிறைய லீலைகள் ராதாகாந்தா கோவிலில் நடைபெற்றதுக்கான ஆதாரங்கள் உள்ளன. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. சித்த பகுலா ஹரிதாஸ் தாக்கூரின் பஜன் குட்டீருக்கு விஜயம்.
நான் மிகவும் மனம் கலங்கிய நிலைகள் உணர்ச்சி வசப்பட்டு இங்கு காண்கிறேன். இதற்கு காரணம் நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியுமா? ஹரிதாஸ் தாக்கூரின் பஜனை குடியில் இருக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு தினமும் இங்கு விஜயம் செய்வார். ஹரிதாஸ் தாக்கூரை பார்ப்பதற்காக தினமும் இங்கு வருவார். மிகவும் கம்பீரமான ஒரு இடம். இந்த இடத்தை பற்றி பேசுவதற்கு Jagannathpuri Dham ki, and here we are at சித்தபக்கூல் இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். மிகவும் அருமையான ஒரு இடம். glories of the holy name புனித நாமத்தின் புகழ் elsewhere all over Bengal. வங்காளத்தில் அனைத்து இடத்தில் இருந்தாலும் Namacharya Srila Haridas Thakur has joined நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் இணைந்த இடம். final pastime தன்னுடைய கடைசி கால லீலைகளை ஜெகநாத்புரியில் செய்தார். Namacharya Srila Haridas Thakur இந்த stayed, இடத்தில்தான் நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் தங்கியிருந்தார். and this place இந்த இடம் has now become known as சித்தபக்கூல் என்று இப்பொழுது Namacharya அழைக்கப்படுகிறது. Srila Haridas Thakur was such a humble soul. அவ்வளவு Of course, he was. அடக்கமான ஒரு பக்தர். Trinadapi Sunichena, do you know any example? Oh, that's Namacharya. திரிநாதபி சுனீச்சேனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அது நாமாச்சாரிய known ஸ்ரீல for his ஹரிதாஸ் தாக்கூர். humility and all those qualities that Chaitanya Mahaprabhu அவருடைய expected குணநலங்கள் Trinadapi சைத்தன்ய Sunichena, மகாபிரபு Taro, எதிர்பார்த்தது Rapi, போலவே Amanina Manadena, and that is why he was able to do Kirtaniya கீர்த்தன்ய Sadahari. சதாஹரி Chanted எப்பொழுதும் கீர்த்தனத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார். atmosphere here is surcharged. இந்த இடமே புனித Holy நாமத்தினால் name. சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக Was not திகழ்ந்தது. allowed for darshan of Jagannath from right here. இங்கிருந்தே ஜெகநாதபுரியின் தரிசனத்தை கண்டு கழித்துக் கொண்டிருந்தார். The Kalash கலசத்தையும் at the top of கலசத்தின் Jagannath மேலே temple உள்ள சக்கரத்தையும் பார்த்து and offer his தன்னுடைய respects. மரியாதையையும் பக்தியையும் தெரிவித்துக் கொண்டிருந்தார். Jagannath or Jagannath's darshan. ஜெகநாத் தரிசனம் அவருக்கு கிடைக்கவில்லை என்றாலும் Jagannath was so இங்கிருந்து kind. அவர் தரிசனம் செய்து He is கொண்டிருந்தார். kind. ஜெகநாதர் எப்பொழுதுமே கருணை How could he உடையவர். not be kind மகாபிரபுவின் ரூபத்தில் to personality like நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூரை பார்ப்பதற்காக நித்தியம் இந்த இடத்தில் வந்து தரிசனத்தை தந்து கொண்டிருந்தார். promised that wherever my glories are chanted, my holy name is chanted, கடவுள் I appear பகவான் there, I am கிருஷ்ணர் present கூறுவது போல there. எங்கெல்லாம் என்னுடைய புனித நாமம் தெரிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். அதற்கு எடுத்துக்காட்டாக நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூரை ஜெகநாத்புரிக்கு செல்ல முடியாவிட்டாலும் பகவான் தரிசனத்திற்காக இங்கு நித்தியம் வந்து கொண்டிருந்தார். Jagannath was coming ஜெகநாதர் இங்கு வந்து கொண்டிருந்தார். to Haridas Thakur every ஹரிதாஸ் day தாக்கூரை பார்ப்பதற்காக நித்தியம் வந்து கொண்டிருந்தார். to give his அவருடைய darshan தரிசனத்தை கொடுத்து or take ஹரிதாஸ் darshan தாக்கூரின் of தரிசனத்தையும் பெற்றுக் Namacharya கொண்டிருந்தார். Haridas Thakur. Have association of அவருடைய Namacharya சங்கமம் Haridas Thakur. நித்தியம் நடந்து கொண்டிருந்தது. Jai Gaur, Sai Krishna, Sai Jagannath. So Jagannath was coming
in the form of Sri Krishna Chaitanya ஸ்ரீ சைத்தன்ய Mahaprabhu, மகாபிரபுவின் ரூபத்தில் ஜெகநாதர் நித்தியமாக வந்து கொண்டிருந்தார். Mahaprabhu would personally go take darshan of Jagannath, and then he would come here to give darshan. His darshan to நாமாச்சாரிய Namacharya ஹரிதாஸ் Srila தாக்கூருக்கு Haridas தன்னுடைய Thakur, தரிசனத்தை தருவதற்காக in fact, the தினமும் வந்து original கொண்டிருந்தார். Acharya, the founder Acharya is நாம ஆச்சாரியார் Brahma himself. So he has appeared in Sri Krishna Chaitanya Mahaprabhu's pastimes. ஹரிதாஸ் தாக்கூர் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் லீலைகளில் பங்கேற்று Setting example பலவிதமான லீலைகளை செய்து ஆச்சாரியராக இருந்தார். நாம ஆச்சாரியர் before everyone else by chanting the holy names of the Lord. பகவானின் நாமத்தை உச்சரிப்பதன் Gauranga மூலம் Mahaprabhu has appeared. மகாபிரபுவின் தோற்றத்தினாலும் Dharma samsthapanarthaya sambhavami yuge yuge. Dharma of this age of Kali is chanting the holy names of the கலியுகத்தில் Lord. பகவானின் நாமத்தை உச்சரிப்பதே சாலச் சிறந்தது. And ஹரிதாஸ் Thakur தாக்கூர் is அதனை practicing நித்தியம் நடைமுறைப்படுத்திக் கொண்டு நாமத்தை நாம ரூபத்தை நித்தியமாக செய்து கொண்டிருந்தார். the whole world to chant. உலகம் முழுவதும் பகவானின் நாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று The கேட்டுக்கொண்டார். whole thing was open to sky. அவர் தங்கியிருந்த இடமே எந்தவிதமான கூரையும் இல்லாமல் சூரியனின் Haridas Thakur பார்வையில் continued நேரடியாக இருந்து கொண்டிருந்தது. under all circumstances. That one day as ஒரு நாள் Mahaprabhu returned மகாபிரபு from Jagannath, ஜெகநாத்புரி கோவிலிலிருந்து on the வரும்போது Jagannath darshan, தரிசனத்தை பார்த்து he carried ஹரிதாஸ் a தாக்கூரை பார்க்க வேண்டும் என்று வரும்போது பற்குச்சி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். ஜெகநாத பற்குச்சி that was from பகூல் மரம் என்று அழைக்கப்படும் அந்த குச்சியை தன்னிடம் வைத்துக் கொண்டிருந்தார். and Mahaprabhu மகாபிரபு அந்த இடத்தில் அந்த நேரத்தில் பூமியில் அந்த குச்சியை நட்டு வைத்து as the day of Makar மகர Sankranti, சங்கராந்தி தினத்தன்று that Chaitanya Mahaprabhu சைத்தன்ய planted மகாபிரபு that twig, அந்த குச்சியை நட்டு வைத்த பலன் and soon மிக விரைவில் அது ஒரு விருட்சமாக spreading its தன்னுடைய branches கிளைகளை பரப்பி all around, இந்த இடம் முழுவதும் பரவியது. மிகவும் beautifying அழகாக this location குளுமையான and especially providing cool shade ஹரிதாஸ் தாக்கூருக்கு Namacharya ஒரு Srila குளுமையான Haridas Thakur. இருப்பிடமாக அந்த இடத்தை மாற்றி அமைத்தார். Other exalted Vaishnavas, devotees, Goswamis visited Jagannath பலவிதமான Puri, ஆச்சாரியர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஆச்சாரியார்கள், கோஸ்வாமிகள் stay அனைவரும் here ஜெகநாத்புரி in வரும்போது association, especially to get ஹரிதாஸ் தாக்கூரின் association of சங்கமத்தில் Namacharya இங்கு Srila தங்கியிருந்து பலவிதமான லீலைகளை செய்து One அனுபவித்து such guest வந்தார்கள். also was Rupa Goswami. Imagine Haridas Thakur and ரூப Rupa கோஸ்வாமிக்கும் Goswami ஹரிதாஸ் resided தாக்கூருக்கும் here, right இந்த இடத்தில் நடைபெற்ற லீலைகள் here. And one மிகவும் day, அருமையான Rupa லீலை. Goswami had ரூப கோஸ்வாமி compiled a ஒரு book புத்தகத்தை and composed a எழுதியிருந்தார். verse in glorification of மகாமந்திரத்தின் chanting the holy names புகழை of the பற்றி Lord. அந்த புத்தகத்தில் Tundai Thandavani Vitunate Ratim Tundavali Labdhaye. இது போன்ற ஒரு அழகான ஒரு காவியத்தை எழுதியிருந்தார். So there was a அந்த review பாடலை of the பலரும் book, and ரசித்து this கொண்டு verse happened பரீட்சித்துக் right கொண்டிருந்தார்கள். here in the presence of Sri ஸ்ரீ Krishna சைத்தன்ய Chaitanya மகாபிரபுவின் Mahaprabhu, முன்னிலையில் அந்த பாடலை ராமானந்தராய், சர்வமுட்டாச்சாரியா, Acharya, ரூப Rupa கோஸ்வாமி Goswami, the author அந்த பாடலை and எழுதியவர். composer of this book and the verse, நாமாச்சாரிய and ஹரிதாஸ் Namacharya தாக்கூர் Haridas Thakur, அனைவரும் Chaitanya Mahaprabhu, அந்த பாடலை and பற்றி all his associates, விவரித்து கொண்டு இலக்கண நயனங்களை Haridas Thakur பேசிக் கொண்டிருந்தார்கள். joined them in chanting and அனைவரும் dancing. பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சந்தோஷமாக இருந்த இந்த இடம் ஒரு One நாள் day, Chaitanya Mahaprabhu sent Govinda, கோவிந்தாவிற்கிடம் take this சைத்தன்ய prasad, மகாபிரபு பிரசாதத்தை bring it to கொடுத்து Haridas Thakur. ஹரிதாஸ் தாக்கூரிடம் கொடுத்து That விட்டு is what வரவும் Govinda என did. கூறியிருந்தார். Upon arrival,
கோவிந்தா பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்திருந்தாலும் Mahaprabhu has sent Jagannath Prasad மகாபிரபு for you. உங்களுக்காக பிரசாதத்தை அனுப்பியுள்ளார் என்று கோவிந்தா Haridas கூறினார். Thakur says, No, no. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூரோ, How could I honor எனக்கா, Prasad or eat எப்படி நான் இந்த Prasad? பிரசாதத்தை I have எடுத்துக்கொள்வேன்? not finished my இன்னும் prescribed number of. என்னுடைய நித்திய மாலைகளை நான் முடிக்கவில்லை. While saying இன்னும் that, நான் in fact, மாலைகளை he was முடிப்பதற்கு நேரம் உள்ளது. literally lying கீழே down. படுத்துக்கொண்டு மிகவும் பலகீனமான நிலையில் இந்த பதிலை கோவிந்தனுக்கு கூறினார். Chant. So he took சிறிய அளவு ஒரே ஒரு அரிசியை எடுத்துக்கொண்டு two morsels. தன்னுடைய வாயில் அந்த பிரசாதத்தை இட்டுக்கொண்டு ஹரிதாஸ் தாக்கூர் So there is something on his அவருடைய mind. மனதில் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. I understand Mahaprabhu. மகாபிரபுவின் அந்திம லீலைகள், As soon you ஹரிதாஸ் will be தாக்கூரின் அந்திய லீலைகள். winding up your pastimes. No, I don't want to see that day. Okay, then next day, மகாபிரபு Mahaprabhu comes. அவரை பார்ப்பதற்காக அடுத்த நாள் தன்னுடைய சகாக்களுடன் So many அனைவரும் of his ஹரிதாஸ் தாக்கூரை பார்ப்பதற்கு வந்தார்கள். confidential associates. மிகவும் நெருங்கிய And சகாக்கள். of course they come with Tathai bajel khol ghana ghana tahe jhanjere roll preme dhala dhala sonar anga charane nupurava aje. Mahaprabhu is in the forefront. மகாபிரபு ஹரிதாஸின் முன்னிலையில் நாட்டியம் ஆடிக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தாள் சப்தநாதங்கள் அனைத்தும் சப்தத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஹரி ஹரி. மகாபிரபு வந்துவிட்டார். Fulfill the desire of ஹரிதாஸ் தாக்கூரின் Namacharya கடைசி Haridas ஆசை Thakur. நிவர்த்தி அடையும் நேரம். Haridas Thakur, he has held மகாபிரபு lotus தன்னுடைய கமல பாதங்களை ஹரிதாஸ் தாக்கூரின் இதயத்தின் மீது and வைத்து he is ஹரிதாஸ் தாக்கூர் taking darshan of Mukhamanda, மகாபிரபுவின் lotus face தரிசனத்தை வாங்கிக் கொண்டு of Gauranga. கௌரங்கா He says, கௌரங்கா ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா Chaitanya, என்று இந்த புவியுலகிலிருந்து finished வெளியேறினார். with that last utterance. அவர் கடைசியாக Chaitanya. கூறிய வார்த்தை ஸ்ரீ சைத்தன்யா. இதே இடத்தில் Then there's a big அதன் பிறகு festival. மிகப்பெரிய திருவிழாவாக ஹரிதாஸ் தாக்கூரின் மறைவு கொண்டாடப்பட்டது. Haridas Thakur, Chaitanya Mahaprabhu சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸின் பூத உடலை தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு நாட்டியம் ஆடிக்கொண்டு Haridas Thakur's body திருவிழா போன்று நகர்வலம் வந்தார். to the மகா சமுத்திரத்தில் ஹரிதாஸ் தாக்கூரின் பூத உடலுக்கு ஸ்நானம் செய்வித்து personally participating in putting Haridas Thakur into தன்னுடைய samadhi, கைகளாலே ஹரிதாஸ் தாக்கூருக்கு சமாதியிட்டார். and he declares அது that this இந்த place இடத்தில் நடைபெற்றது. is Maha இது ஒரு மகா தீர்த்தமாக கருதப்படுகிறது. நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூரின் சமாதி மந்திர் Mandir on the banks மகா கடற்கரையின் கரையினிலே அமைக்கப்பட்டு here is a மகா தீர்த்தம் என்று மகா பிரபுவினால் கூறப்பட்டது. ஹரிஹரி. அந்த சமாதியின் அருகேதான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் பிரபலமான ஒரு புண்ணிய ஸ்தலமாகவும் தீர்த்தமாகவும் கருதப்படுகிறது. ஹரிதாஸ் தாக்கூர் இந்த சமாதியில் இருந்து கொண்டு நமக்கு அனைத்து கருணையையும் பக்தியையும் தர வேண்டும். இதுவே மகாபிரபுவின் ஹரிதாஸ் தாக்கூரின் புகழ். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய். வாருங்கள், நாம் அனைவரும் இந்த ஹரிதாஸ் தாக்கூரின் பக்கூல் மரத்தை தொட்டு நம் பக்தியை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்வோம். ஹரிதாஸ் தாக்கூரின் வாருங்கள், தொடுவோம். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama.
Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama